82 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவை தாங்கி நிற்கும் மதுரை சென்ட்ரல் திரையரங்கம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. மதுரை மாநகரில் சினிமாவுக்கு என்று தனி அடையாளம் உள்ளது. நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்பில் இருந்தே மதுரையில் சினிமா மீதான தாக்கம் அதிகமாக இருந்துள்ளது. இன்றளவு மதுரையின் அடையாளங்களில் ஒன்றாக விளங்கி வரும் சென்ட்ரல் திரையரங்கமே அதற்கு சாட்சி. பெயருக்கு ஏற்றாற்போல மதுரை மீனாட்சியம்மன் கோவில், பெரியார் பேருந்து நிலையம், ரயில்வே நிலையம் என பரபரப்பான நகரின் மையத்தில் கோவிலின் மேற்கு வாசல் அருகிலேயே அமைந்துள்ளது சென்ட்ரல் திரையரங்கம். 1939 ஆண்டு ஜனவரி மாதம் நடராஜ பிள்ளை, சந்தான கிருஷ்ணன் கோனார், சுப்புராம் ஐயர் ஆகிய 3 பேரும் சேர்ந்து 1762 இருக்கைகளை கொண்ட பிரம்மாண்டமான சென்ட்ரல் தியேட்டரை தொடங்கினர். தற்போது வரை மதுரையின் பிரபல திரையரங்கமாக விளங்கி வருகிறது சென்ட்ரல் திரையரங்கம். வருஷத்துக்கு 2 படம் தான் ரிலீஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு படமும் 120 நாள் 120 நாள் போகும். அப்புறம் அதுக்கப்புறம் சிவாஜி, ரஜினி, கமல்ஹாசன் இந்த மாதிரி எல்லாம் வரிசையாக வந்தனால ஒவ்வொருத்தர் படமுமே எங்கள் தேட்டரில் வந்து கமல்ஹாசன் ஜாலவலாக இருக்கட்டும், ரஜினிகாந்த் படிக்காதவராக இருக்கட்டும், எல்லா படமுமே வந்து 125 நாள் 225 நாள் அந்த மாதிரி வெள்ளி விழா கொண்ட படமாக போயிருக்கு. இப்போ அடுத்து எங்கள் தேட்டருக்கு வரவங்க முதல் நாள் வந்து ஒரு ஆடியன்ஸ் வெளியே இருப்பாங்க, ஒரு ஆடியன்ஸ் உள்ளே உட்காந்து படம் பார்த்துருப்பாங்க. லேடிஸ் வந்து அவ்வளோ விரும்பி வந்து எங்கள் தேட்டருக்கு வருவாங்க. அந்த தேட்டர் வந்து மீனாட்சி கோயிலுக்கு வரவங்க இல்லை எங்கள் தேட்டரில் வந்து படம் பார்க்காம போக மாட்டாங்க. தேட்டரில் வந்து படம் பார்த்துட்டு போவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து எங்கள் தேட்டரில் வந்து மதுரைக்குள்ளே இருக்கிற பழையமான தேட்டரில் எங்கள் தேட்டர் ஒன்று. இந்த தேட்டர் வந்து இன்னும் வந்து இன்றைக்கி 84 வருஷம் ஆச்சு. நாங்கள் 100 வருஷத்துக்கு மேலே தாண்டி வரைக்கும் நாங்கள் தேட்டரை கொண்டு போயிடுவோம். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து எங்கள் தேவையான ஆடியன்ஸுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்கோம். மீனாட்சியம்மன் கோவில் அருகிலேயே இருப்பதால் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களில் 90% பேர் இங்கு வந்து திரைப்படத்தை பார்த்துவிட்டே வீடுகளுக்கு திரும்புவார்கள். திருமணமான புதுமண தம்பதியினர் கோவிலுக்கு சென்றுவிட்டு சென்ட்ரல் சினிமாவில் ஏதேனும் ஒரு திரைப்படத்தை பார்த்து செல்வது ஏதோ சம்பிரதாயம் எனும் அளவிற்கு பிரபலமாக விளங்கியது சென்ட்ரல் சினிமா. இந்த தியேட்டரில் வந்து என்னென்னா எல்லா வகையான படங்களும் போட்டிருக்கோம். அது இந்த ரஜினிகாந்தாக இருக்கட்டும், கமல்ஹாசனாக இருக்கட்டும், ஜெய்சங்கராக இருக்கட்டும், சிவகுமாராக இருக்கட்டும், எந்த படம் போட்டாலும் நல்லா ஓடும். எந்த படத்துக்கும் வந்து எது கிடையாது. அந்த மாதிரி ஓடிக்கிட்டு வந்த தியேட்டர் இப்போ வந்து நாங்கள் பழைய படம் போட காரணம் என்னன்னு கேட்டால், இன்றைக்கி இருக்கிற தொழில்முறைகள் வேறையாக இருக்குது. அன்றைக்கி இருந்த தொழில்முறைகள் வேறு, இன்றைக்கி இருக்கிற தொழில்முறைகள் வேறு. அதனால் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தொழில் பண்ணணுன்றக்காக நாங்கள் இன்றைக்கி பழைய படங்களை போட்டுக்கிட்டு வரோம். ஆனால் அதுலேயும் எங்களுக்கு ஒன்றும் குறையில்லை. எங்களை வச்சு 10 பேர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அந்த பழைய படம் வாங்கி பிரிண்டில் வச்சுருக்கவங்க எல்லாருமே இன்றைக்கி எங்களை நம்பி தான் இருக்காங்க. வேறு யாரும் போட மாட்டாங்க. நாங்கள் ஒரு ஆள் தான் போட்டுட்ருக்கோம். அதனால் அதை நாங்கள் போட்டு அதை இது பண்ணிக்கிறதுனால அவங்களுக்கும் உதவியாக இருக்குது, எங்களுக்கும் உதவியாக இருக்குது. எங்களுக்கு பெரிய லாபம் இல்லைனாலும் எங்களுக்கு நஷ்டம் கிடையாது. எம்ஜிஆர் படம் என்றாலே சென்ட்ரல் சினிமா தான் நினைவுக்கு வரும் என்கின்றனர் மதுரை சினிமா ரசிகர்கள். அந்த அளவிற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த ஏராளமான படங்களை திரையிடப்பட்டு வெற்றி வாகை சூடி உள்ளது சென்ட்ரல் திரையரங்கம். எங்கள் வீட்டு பிள்ளை வெற்றி விழாவின் போது எம்ஜிஆர் நடந்தே திரையரங்கம் வந்து ரசிகர்களை சந்தித்த நிகழ்வும் நடைபெற்றுள்ளது. பெண்களுக்கு தனிச்சலுகையாக 15 ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்படுகிறது. 82 ஆண்டுகளில் ஒரு முறை கூட தடங்கள் இன்றி திரைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ளது இந்த திரையரங்கின் சாதனைகளில் ஒன்று. டிஜிட்டல் தொழில்நுட்பங்களின் அறிமுகத்திற்கு பிறகும் கூட தற்போது வரை சென்ட்ரல் திரையரங்கில் பிலிம் ரீல்களை கொண்டே படங்கள் திரையிடப்படுகிறது. டிஜிட்டல் என்ற பெயரில் கொண்டாட வேண்டிய சினிமாவை கைகளை கட்டி வகுப்பறையில் பாடம் படிப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தும் திரையரங்குகளுக்கு மத்தியில் இன்றளவும் தனது ஹீரோக்களுக்காக விசில் சத்தம், பேப்பர் பூ, ரசிகர்களின் ஆரவாரம் என ஜனரஞ்சகமாக படம் பார்க்க அனுமதிக்கும் சென்ட்ரல் தியேட்டர் மதுரை ரசிகர்களின் சினிமா சொர்க்கமாக விளங்குகிறது. 1939 இந்த திரையரங்கு கட்டப்பட்டது.
இங்கே இன்றைக்கு பழைய படங்கள் போடக்கூடிய தேட்டர் மதுரை சென்ட்ரல் மட்டும்தான். எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் போட்டு இன்ற வரைக்கும் நாங்கள் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பழைய படங்கள் ஓடக்கூடிய தேட்டர். இந்த பழைய படம் போடுற சிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினி, இவன் பழைய ஆட்டுக்கு நடிகை நல்ல படம்லாம் இந்த தேட்டரில் போடுற ஒரே தேட்டர் இந்த சென்ட்ரல் தியேட்டர் தான். அதுக்கோசமே இங்கே வராங்க மதுரையிலேருந்து, கிராமத்தில் சுற்றி இந்த ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல்லேருந்து இந்த படத்தை பார்க்க சென்ட்ரல் தியேட்டருக்கு தான் வராங்க. புதிய திரைப்படங்கள் திரையிடப்படாவிட்டாலும் தமிழ் சினிமாவின் பொக்கிஷங்களை இன்றளவிற்கும் ரசிகர்களுக்கு வழங்கி வரும் சென்ட்ரல் திரையரங்கு மதுரை மக்களின் நினைவுகளை 82 ஆண்டுகளை கடந்தும் சுமந்து நிற்கிறது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக மதுரையில் இருந்து செய்தியாளர் சல்மான்.